ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் தமிழகத்தோட முதலமைச்சரா? ஆதவ் அர்ஜுனா அவர்களை பற்றி பேசினால் எதுக்காக இவ்வளவு பிரச்சனை வருகிறது அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் ஆதவ் அர்ஜுனா மீது எழுந்திருக்கு. இந்த குற்றச்சாட்டுகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவா ஏற்பட்டிருக்கு. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா தான் பேச போகிறோம். 2029 சட்டமன்ற தேர்தலில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத வெற்றியை தமிழக வெற்றி கழகம் பெற்று விட்டது. இதற்கு ஒரு சின்ன காரணம் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அவரோட ஸ்பீச் பெருசா ஓங்கி நின்றது. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில என்ன நடந்ததோ அதே தான் இப்ப தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியிலும் நடக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. பத்திரிகை சுதந்திரம், அதாவது திமுக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் கிடையாது. சபுக்கு சங்கர், மாரிதாஸ், அதுக்கப்புறம் நிறைய பத்திரிகையாளர்கள் திமுக ஆட்சியில் ரொம்ப துன்புறுத்தப்பட்டாங்க. அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. அவங்களோட வாய்கள் மூடப்பட்டது. அதே மாதிரி தான் இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆட்சியும் நடைபெறுகிறது அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கு. சபுக்கு சங்கர் அவர்கள் திமுக ஆட்சியில கைதாகி தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்து அடுத்த 3 நாள்ல ரிலீஸ் ஆனாங்க. அப்ப சபுக்கு சங்கர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதாவது திமுக ஆட்சியில பத்திரிகை சுதந்திரம் கிடையாது. அந்த ஒரு விஷயம் இந்த ஆட்சியில் தொடராது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் இல்லாமல் தொடர்கிறது அப்படிங்கிற விஷயம் உறுதியாகி இருக்கு. அதாவது மாரிதாஸ் அவர்கள் கைதாகி இருக்காங்க. மாரிதாஸ் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் செய்யும் குற்றங்களை பத்தி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இப்ப அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகி இருக்கு. அன்னைக்கே மாரிதாஸ் அவர்கள் அரெஸ்ட் ஆகி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப மக்கள் மத்தியில ஒரு கேள்வி எழுந்திருக்கு. மாரிதாஸ் அவர்கள் இதுக்கு முன் விஜய் அவர்கள் பற்றி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. நிறைய அமைச்சர்கள் பத்தி நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனா அந்த குற்றச்சாட்டுகளுக்கு வாயை திறக்காமல் இருந்த விஜய், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகத்தோட அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா அவர்களை பத்தி பேசின உடனே எதுக்காக வாயை திறக்கிறாங்க? ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக அரசை ஆண்டு கொண்டு இருக்கிறாரா? விஜய் சிஎம்மா இல்ல ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்து கொண்டு இருக்கு. ஏன்னா விஜயை பத்தி பேசும்போது எதுவும் நடக்கல. ஆனா ஆதவ் அர்ஜுனா அவர்களை பத்தி பேசினா மட்டும் கைது செய்யறாங்க. விஜய் அவர்கள் ஒரு பொம்மை முதலமைச்சரா இருக்காங்க. எப்படி மு.க. ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சரா இருந்தாரோ அதே மாதிரி விஜய் அவர்கள் பொம்மை முதலமைச்சரா இருக்காரா? உண்மையான முதலமைச்சர் ஆதவ் அர்ஜுனானா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. இதுக்கான பதிலும் சோசியல் மீடியால தன்னோட விஜய் ரசிகர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார். என்ன பதில் என்ன நடக்க போகிறது அடுத்தடுத்து தமிழக அரசியல்ல அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க சொல்லுங்க, தமிழக அரசியல்ல முக்கியமா தமிழ்நாட்டுல பத்திரிகை சுதந்திரம் தாவேக ஆட்சியில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல வெயிட் பண்ணுங்க.